கைஸ் நான் சொன்னா நம்பவே மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ லைவா எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல யாரும் லைக் ஒரு ஒரு கிளைண்டோட இமேஜ் காட்டணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் வந்து உங்கள்கிட்ட ஜெனியூனா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்துங்க, மண்டே அனுப்புனது நான் வந்து டைம் கூட பாத்துங்க, 5 மணிக்கு ஷூட் பண்றேன். நான் ஒரு 5:15 போஸ்ட் போட போறேன். கடைசியில் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் எப்படி வேற லெவலில் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போதான் வேற லெவல் சொல்லிட்டு இருக்கு. எதுக்கு சொல்றேன் எனக்கு தெரியல கைஸ். நான் ஜெனியூனாவே சொல்றேன். ஆக்சுவலி ஹி ஸ்டார்டட் வித் 94 kgs. ஆக்சுவலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90, 89, 88, 87. ஸோ அதுக்கப்புறம் எப்படி பொறுமையா குறைஞ்சு பாருங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா 82 kgs குறைச்சார். ஸோ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10 kgs குறைச்சார். அதாவது மாசத்துக்கு ஒரு 2.5 3 கிலோன்னு வச்சா கூட ப்ராப்ளி 10 to 12 kgs குறைச்சிப்பாரு. இதுக்கு இந்த டயட் ஆக்சுவலி நான் ஒட்டப்படி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, நீங்க பாருங்க. மண்டே நீங்க பாருங்க, ரைஸ் இருக்கு, இது இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு, இது இருக்கு. ஒரு தலைவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா தெரியுமா? கொலஸ்ட்ரால் லெவல் பாருங்க, 322 இருந்து 210. வேற லெவல்ல கைஸ். ஒரு லைஃபே ஒரு சேஞ்ச் பண்ண வந்தீங்களா? செம்ம ஹாப்பி. நானே சொல்லுவேன் திஸ் மேட் மை டே. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் பாருங்க, டயட் எல்லாமே ஹோம் ஃபுட்ஸ் தான் கைஸ். ஆக்சுவலி டயட் பத்தி இது பண்ணணும்னு இல்லை. ஸோ எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் இட்லி இருக்கு, ரைஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அண்ட் இதுதான் guys ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? நான் ஏன் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க, கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வெயிட் லாஸை. பட் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்றது. ஓகே. த திங் இஸ் தட் மெயின் திங் என்னன்னா, நான் சொல்ற மாதிரி இன்ச் லாஸ் ரொம்ப முக்கியம் சொல்லிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அப் டவுன் பாருங்க, 110ல இருந்து இப்ப பாருங்க 196 வந்துருச்சு. 196 அரௌண்ட் 14 சென்டிமீட்டர், 14 ப்ராப்ளம் 6 inches. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணாரு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். சரியா கைஸ்? நான் வந்து ப்ரூஃபா காமிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே இருக்கும், டியூஸ்டே, வெனஸ்டே, இன்னைக்கு என்ன அது, வெனஸ்டே, ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இதுக்கு மேல வந்து எவனும் ப்ரூஃபை காமிக்க முடியாது. பட் ஐ வாண்ட் டு பி மோர் ஜென்யூன் டு. உங்ககிட்ட வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஐயோ. ஓகே. ஓகே, எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலி இன்னொரு ஷீட் வரும்னு நினைச்சேன். இது வந்து தொலைஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ ஒர்க் அவுட் ஆக்சுவலி என்ன பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே நீங்க வந்து ஜிம் போறதோ, எடுத்தோன்னே வந்து நீங்க கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்றதோ, எடுத்தோன்னே நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் உங்களால வந்து பண்ணவே முடியாது. இதான் உண்மை. ஏன்னா இப்போ என்ன பார்த்தவங்க மேக்ஸிமம் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பீங்க, லைக் ஒர்க் பண்றவங்களா இருப்பீங்க, 9 to 5 ஜாப் போறவங்களா இருப்பீங்க, எல்லாமே அந்த மாதிரி தான் இருப்பீங்க. கரெக்டா? ஸோ அப்படிங்கிறப்போ வந்து உங்களால வந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து உங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு மாறி பண்ணீங்க அப்புறம் உங்களுக்கு பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து உண்மையான விஷயம். நான் வந்து உங்ககிட்ட இது இப்ப நீங்களே பாருங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அப்புறம் விட்டுருப்பீங்க. ஏன் விட்டீங்க? முக்கியமான விஷயம்னா நீங்க ஒரு விஷயம் புதுசா ட்ரை பண்ணிருப்பீங்க, ரைட்? சோ அது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட் கைஸ். ஓகேவா? நீங்க வந்து புதுசா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால பண்ணவே முடியாது. உண்மை அதுதான். சரியா? நீங்க வந்து என்ன வேணா சொல்லலாம், பட் உண்மையான விஷயம்னா உங்க கம்ஃபர்ட் ஜோனை மீறி போனீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி வந்து ஒரு 3 மாசத்துல ஆக்சுவலி நான் ஒரு டைம் காமிச்சிருப்பேன். பட் நான் 100 kg இருக்காலும் சரி, எந்த ஒரு வெயிட்டா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மந்த் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, பேசிக்கா இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க. கரெக்டா? நான் ஆக்சுவலி டயட் வீடியோ நான் கொடுத்துருப்பேன். நீங்க போய் பேஜ் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அண்ட் ஆக்சுவலி ஒர்க் அவுட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 5K ஸ்டெப்ஸ் வாக்கிங். ஓகேவா? இது எதுக்காகன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க 1 மந்த் ஃபுல்லா வாக்கிங்கே பண்ணுங்க. ஆக்சுவலி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா வாக்கிங்கே பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பிகாஸ் நீங்க அப்படி பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு, நீங்க இதை வந்து ஒரு மாசம் கன்சிஸ்டன்டா பண்ணீங்கனாலே உங்களுக்கு 2ல இருந்து 3 கிலோ குறையும். ஓகேவா? இது உங்க மைண்ட் செட்டை வேற லெவல்ல ரெடி பண்ணிடணும். டேய் நம்மளால குறைக்கிறோம், நம்ம வேற லெவல்ல குறைச்சிருக்கோம் சமடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை வரும் கைஸ். இப்போ பதினொன்று கிளைண்ட் காட்டினேன்ல, இப்போ அவருமே என்கிட்ட ஜாயின் பண்ற பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல்னா 322 இருக்கப்ப டாக்டர்னா, ப்ரோ என்ன ப்ரோ இப்படி இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா குறைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் நான் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஏற்ற இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் திங். பட் நான் உங்களுக்கு ஜென்ரலா சொல்லணும், லைக் ஜென்ரலா உங்களுக்கு ஒரு இது பண்ணா நான் அதுக்காக தான் சொல்லிட்டு. ஓகே, அவரும் ஜிம்னா போய் ஜாயின் பண்ணி பண்ணவே இல்லை. அவரும் லைக் ஒரு ஹையர் ஒர்க்கிங்ல தான் இருக்காரு. லைக் ஒரு ஹையர் பொசிஷன்ல தான் இருக்க ஸ்டில் அவராலே குறையும்னா உங்களாலையும் குறைக்க முடியும். சரியா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் மந்த் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5K ஸ்டெப்ஸை வந்து 7K ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்போ கைஸ் இந்த இந்த 5K ஸ்டெப்ஸ் வந்து சப்பையா நடந்துடலாம். ரொம்ப ஈஸி. எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 30 மினிட்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட வீடியோவே பார்த்துக்கிட்டே நடந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க எதனா பண்ணீங்களா, பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7K ஸ்டெப்ஸ் நடக்க போறீங்க. 7K ஸ்டெப்ஸ் நடக்க போறீங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ட்ரைனிங். வெயிட் ட்ரைனிங் வந்து நீங்க டம்பிள்ஸ் ஒண்ணுமே இல்லை கைஸ். நீங்க ஒரு 2 டம்பிள்ஸ் வாங்கி, நானே பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸ் வச்சு எங்கேயாச்சும் இருக்கும். ஓகே, அவர் காட்டுறேன். இப்போ டம்பிள்ஸ் 2 டம்பிள்ஸ் வச்சுட்டு அழகா வந்துட்டு லைக் ஏதாச்சும் புஷ், புல்லு,
லெக் இதை வந்து நீங்க யூடியூப்ல போய் போட்டு பாருங்க, புஷ் புல் லெக் ஒர்க் அவுட் என்னன்னு பாருங்க. லைக் நிறைய வீடியோ வரும். லைக் நீங்க அந்த அந்த மெத்தட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி விஷயம் நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்றப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மசிலும் பில்ட் ஆகும், அட் தி சேம் டைம் ஃபேட் லாஸும் ஆகும். ஓகேவா? நீங்க வெறும் கார்டியோ மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக் ஆயிருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் மசிலும் பில்ட் பண்ண சேம் டைம் ஃபேட் லாஸ் கொடுத்தா இது வந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 times. இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் மந்த்ல புஷ் ஒரு நாள் பண்ணுங்க, புல் ஒரு நாள் பண்ணுங்க, லெக் ஒரு நாள் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுக்கு என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். 3 நாள்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். நீங்க ஒரு வாரத்துக்கே மிஞ்சி போனா, ஆனா இந்த 7K ஸ்டெப்ஸ் டெய்லியே பண்ணீங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் உங்களுக்கு கன்சிஸ்டா பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க இது பண்ணீங்கன்னா நீங்க இன்ச் ஆஃப் எக்ஸ்ட்ரீமா இங்கே தான் பார்ப்பீங்க. சரியா? ஸோ இப்போ அங்க ஒரு 3 கிலோ, இங்க ஒரு 3 கிலோ, கரெக்டா குறைச்சிட்டோமா? 3 கிலோ, மொத்தமா 6 கிலோ குறைச்சிட்டோம். கரெக்டா? 3வது மாசம், ஆஹ் 3வது மாசம் என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ வந்து 7K வந்து 10K ஸ்டெப்ஸா மாத்திக்கலாம். கேஸ் டயட் வந்து நான் போனாலே பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெயிட் நீங்க புஷ் புல் லெக் போட்டோமா, இந்த வெயிட் ட்ரைனிங்க இதுல இதுல வந்து 3ல இருந்து 4 வாட்டி பண்ண சொன்னீங்க கேட்டா, இங்க வந்து 5ல இருந்து 6 வாட்டி, இல்ல 4ல இருந்து 5 வாட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போட்டிருப்பீங்கல்ல இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்க. புஷ் ஒர்க் அவுட்ல வந்து புஷ்னா அது ஷோல்டரு, செஸ்ட், ட்ரை. கரெக்டா? இதுல 3 எக்ஸசைஸ், இதுல 3 எக்ஸசைஸ், இதுல 3 எக்ஸசைஸ், மொத்தம் 9 எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு எக்ஸசைஸ் வந்து 3 செட் அப்புறம் போட்டா கூட வந்து ப்ராபப்ளி அரௌண்ட் இது மேலுக்கும் சரி ஃபீமேல் ரெண்டுக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ 27 செட்ஸ் போட்டிருக்கீங்க. கரெக்டா? அதாவது வந்து 27 செட்ஸ் வந்து டோட்டலா போட்டிருப்பீங்க. கரெக்டா? இப்போ இங்க என்ன ஆகும், ஒண்ணு இங்க 2 வச்சுக்கலாம், இல்ல 2 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? மொத்தம் 18 செட்னே வச்சுக்கலாம். 18 செட் போட்டிருக்கீங்க. கரெக்டா? இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டைம் வர்றப்போ புஷ் ஒர்க் அவுட் 2 நாள் ஆயிரும், ஃபுல் ஒர்க் அவுட்டும் 2 நாள் ஆயிரும், லெக் ஒர்க் அவுட்டும் 2 நாள் ஆயிரும். கரெக்டா? இப்போ இந்த டைம்ல நீங்க 2 வாட்டி போடுங்க. அதான் 18 வாட்டி போட்டுருங்க. கரெக்டா? இது வந்து ஒரு வாட்டி தான் போட போறோம். கரெக்டா? இப்போ 18 நீங்க வந்து 2 வாட்டி போடணும். ஏன்னா ஒரு மாசத்துலயும் 2 வாட்டி போட போறோம். ஷோல்டர் இதுனா வந்துட்டு மொத்தம் 9 எக்ஸசைஸ், 9 எக்ஸசைஸ் வந்து 18 வாட்டி போடுவோம். ஸோ இது வந்து 2 வாட்டி போட போறோம். கரெக்டா? ஸோ அப்படிங்கிற பாத்தீங்கன்னா மொத்தம் 36 செட்டு. ஸோ இதுதான் ப்ராகரசிவ் ஓவர்லோட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து இவ்வளவு கேஸ் நான் இவ்வளவு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். புரியும் நினைக்கிறேன். தெரியல, இல்ல எனக்கு தான் கால்குலேஷன் தெரியல, தெரியல, இது கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேவா? நீங்க புரியாட்டி மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க, நல்லாவே புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க இது பேர் தான் ப்ராகரசிவ் ஓவர்லோட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இது பண்ணீங்க, இது பண்ற பாத்தீங்கன்னா 3ல இருந்து இன்னும் ஒரு 3 கிலோ குறையும். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 9ல இருந்து 10 கிலோ 3 மாசத்துல குறையும். வெரி சிம்பிள். இதுதான் ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? நீ நினைக்கலாம் இது எப்படி தெரியுமா நீங்க பண்ண முடியும், நீ எப்படி தெரியுமா பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் 1 மந்த் நீ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஈஸி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, உங்க ஹேபிட் ஆயிரும். ஆக்சுவலி இப்போ என்னோட கிளைண்ட் அருண் இருக்காருல்ல, இப்ப அவருக்கு நான் என்ன பண்ணேன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட இது மாதிரி தான் பண்ணேன். ஜெனினா சொன்னா அதான். ஸோ ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அது லைக் மொபிலிட்டி அப்படி கூட கொஞ்சம் கொஞ்சம் நான் இது பண்ணேன். பட் ஆக்சுவலி அவரே பார்த்தீங்கன்னா ஒரு கொலஸ்ட்ரால் செக் பண்றப்ப தலைவர் ஷாக் ஆயிட்டாரு. டாக்டர் ஷாக்கு, டாக்டர் ஷாக் அது மாதிரி இருக்குல்ல, ஏதோ ஒரு சொல்லுவாரு சம்திங், அந்த ஒரு இது காமெடி சொல்லுவாங்க. அருண் ராக்டு, டாக்டர் ஷாக்டு மாதிரி. ஸோ நானும் ஷாக் ஆயிட்டேன், எப்படி இவ்வளவு குறைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செம கைஸ். ஆக்சுவலி அவர் ஒய்ஃப் கூட வந்து என்கிட்ட பேச சொன்னாங்க, நீயா பண்ண? ஆக்சுவலி உங்க ஒய்ஃப் கேட்டது காலில் பேசிருக்கு, இவர் பண்ணாருன்னு நினைச்சே பார்க்கல, இவர்னா பண்ணுவார்னு நினைச்சே சொன்னேன். பட் ஆக்சுவலி அவர் வந்து செம்மையா டிரான்ஸ்லேஷன் ஆயிட்டாரு. எனக்கு வந்து ஒரு பர்சன் வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அவர் கூட ஆஃபீஸ் வரேன்னு சொன்னாரு, பட் ஸ்டில் தெரியல என்னைக்கு வருவாருன்னு. பட் அவர் வந்தாலும் வந்து ஒரு வீடியோ போட்டு வரணும், பார்ப்போம். ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ டயட்டுமே பார்த்தீங்கன்னா போன இதில் கொடுத்துருப்பேன். ஸோ டயட்டும் ஈஸி, கோட்டும் ஈஸி. நீங்க பண்றீங்க. ஓகேவா? உங்களால முடியும். யூ கேன் டூ இட். ஆனா நீங்க இதை ஈஸியா வச்சுக்கல அப்படின்னா, 5K ஸ்டெப்ஸ் பண்ணல அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள். ஓகேவா? நீங்க சீட் மீல்ஸ் சாப்பிடணும், பிரச்சனை இல்லை. இதை பண்றது நீ கரெக்டா பண்ணுங்க. அவ்வளவுதாங்க மேட்ரு. நீங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களால பண்ணவே முடியாது. உண்மையா சொல்லணும், நீங்க எவ்வளவு ஹாப்பியா எவ்வளவு ஜாலியா வெயிட் லாஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்க லைஃப் நல்லா இருக்கும். லைஃப் நல்லா இருக்கும் மீன்ஸ் என்னடா லைஃப் சொல்லிட்டு, அந்த அளவுக்கு வந்து நீங்க லைஃப் லாங் எடுத்துட்டு போக முடியும். புரியுதா? இப்போ நீங்க இதை பாருங்க, ரொம்ப ஈஸி. கரெக்டா? இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ என்னால 3 மந்த்ஸ் வந்து 6 நாள் பண்ண முடியாதுப்பா. ஓகே, பிரச்சனை இல்ல. ஆறு ஆறு 6 நாள், 5ல இருந்து 6 நாள் பண்ண முடியாதா? ஓகே, பிரச்சனை இல்லை. அதே 3 4 நாளே பண்ணுங்க. அடுத்த மாசம் அதே 3 நாள் இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் கேஸ். வெயிட்ட குறைக்க, நீங்க வெயிட்ட குறைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ரோஜனம் கிடையாது. இன்ஸ்லாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்களேன், வேற எல்லாம் சேஞ்ச். இப்போ அவரை பாருங்க, 6 இன்ச் வெளி போகுது, 6 இன்ச் வெளி போட்டா என்ன பெரிய குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து மெயின் திங், நான் உங்ககிட்ட ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து லைக் எல்லாரும் மாதிரி வந்துட்டு இந்தாங்க டயட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க,
இதான் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லாம நான் வந்து உங்களுக்கு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். அட் சேம் டைம் வந்து நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். கரெக்டா? லைக் இவர் ரொம்ப ஈஸியா சொல்ற புரிஞ்சு. ஏன்னா நான் ஏன் கைஸ் இது கஷ்டப்பட்டும் ஃபாலோ பண்ண முடியும், ஈஸியாவும் ஃபாலோ பண்ண முடியும். ஆனா இப்ப 3 மாசம் ஆகுறது உங்களுக்கு 6 மாசம் ஆகலாம். ஆயிட்டு போகுது, என்ன பிரச்சனை இப்போ? இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆகுது, நீ ஐடியில் ஒர்க் பண்றீங்க, 6 மாசம் எடுத்து பண்றீங்க, மாசத்துக்கு 2 கிலோ தான் குறையுது வச்சுக்கலாம். 6 மாசம் 12 கிலோ குறைஞ்சிருக்கு. 12 கிலோ குறைஞ்சிருக்கு கைஸ். மாசம் 2 கிலோ குறைஞ்சிருக்கு, பொறுமையா குறைஞ்சிருக்கு, மறுபடியும் வெயிட் ஏறாது. ஏன்னா நீங்க அந்த லைஃப் ஸ்டைல்ல போயிருப்பீங்க. நீங்க 6 மாசம் வந்துட்டு ஸ்லோ அண்ட் பண்றீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஜோக், ரைட்? நீங்க வந்து புஷ் பண்ணி நீங்க கம்மியா சாப்பிட்டு இதை கம்மி பண்ணி அதை கம்மி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் குறையும், மறுபடியும் வெயிட் ஏறிடும். பட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பொறுமையா தான் பண்ண போறோம். நம்ம இப்ப என்ன பறக்க போறதுக்கு நம்ம எங்க காம்படிஷன் பண்ண போறது கிடையாது, எதுவுமே பண்ண போறது. ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் பண்ணுங்க. மேஜிக் கைஸ். வந்து நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, நான் ப்ரூஃப் காமிச்சிருக்கேன். ஓகேவா? நான் எப்பவுமே வந்து எனக்கு அந்த இதுவே வந்து பிடிக்காது. லைக் லைக் எப்படி சொல்றது, ஆஹ் நான் வந்து இப்போ சொல்றேன் அப்படின்னா அது உண்மை அப்படின்னு நான் ஒரு ப்ரூஃப் காமிச்சு தான் பேசுவேன். எனக்கு அப்படிதான் பிடிக்குமே. லைக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு போஸ்ட் போட்டுட மாட்டேன். ஒரு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நீங்களும் பண்றீங்க, நீங்களும் பண்ணுங்க. பண்ணிட்டு வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க, ப்ரோ நான் வந்து இதை பார்த்து 3 கிலோ கஷ்டமா சொல்லுங்க. ஐ பி வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. சியர்ஸ். டாடா. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவுமே நான் பார்த்துட்டு இருங்க.